ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ வீடியோ படத்துக்குன்னா இன்னொரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்வெல், சோனி 2 பேரும் கலந்த மாரி அப்படியே ரெடி பண்ணி அனுப்பி விட்டது. பார்த்தப்ப போயிட்டு அப்படியே பார்க்குறேன். அப்படியே எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அப்படியே ஒரு அற்புதமான கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சிய கிட்டத்தட்ட மார்வல் வந்து இந்த 2018களுக்கு முன்னாடி இருந்த மாரியான ஒரு விஷயத்த பார்க்குறப்போ அப்படியே கண்ணுக்கு ஒரு மாரி நல்லா குளிர்ச்சியா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர பார்க்குறப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம பீட்டர் பார்க்கர், ஸ்கார்பியன் 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க மாரியான ஒரு சீன் காட்டுறாங்க. இந்த ஸ்கார்பியனுக்கு இந்த தேள் பயப்புள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பயப்புள்ள சுத்தி சுத்தி வம்பு இழுத்துட்டு இருக்கு. அத கொடுக்க கட் பண்ணி விட்டுறலாம். நீங்க நெனைக்கிற மாரி இல்ல. இது வேற கொடுக்கு. அப்படியே மூவ்மெண்ட் பண்ணா ஒம்மால ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாரி நம்ம ப்ரூஸ் பேனர மறுபடியும் காட்டுறாங்க. அவர் வந்து இந்த கையில அந்த அந்த வந்து காமா ரேடியேஷன் வந்து காமா இல்ல, காமா ரேடியேஷன் அப்பப்போ ஃப்ளோல கொஞ்சம் மிஸ் ஆகுது. அந்த காமா ரேடியேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாரி கையில் போட்டிருந்த மாரி அப்படியே ஜாலியாக அப்படியே ஸ்பைடர்மேன் என்ன தம்பி நல்லா இருக்கியா? இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து என் கேமில் நான் பார்த்தது ஹல்கா இருந்தப்ப, அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் காட்டுறாங்க. அந்த ஆர்கானிக் வெப்புன்னு தலைவனுக்கு இந்த ஓஜி ஸ்பைடர்மேனுக்கு வர மாரி நம்ம டாபி மெக்ரி சித்தப்புக்கு வர மாரி அப்படியே விஸ்க்னு வரும்ல அந்த வெப்புக்கு வந்து தலைவனுக்கு வருது. ஆனால் இதில் வந்து தலைவன் கையை நீட்டுறான், வெப் ஷூட்ரு பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரியான சீன் வந்து ஆனால் லைட்டாக தவுளுண்டு வெளில வந்து நிற்கிது. அதை பார்த்தப்ப எனக்கு ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. இதே இந்த இடத்துல நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் இருந்தால் அது எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி விடுங்க, அது நமக்கு வேணாம். இந்த படத்துலையும் நம்ம எம்ஜே அப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் இல்ல நம்ம பீட்டர் பார்க்கர் இவங்க 2 பேருக்கான ஒரு அந்த அந்த விஷயம் தான் அந்த காதல் அது வந்து ஒரு மாரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து யார்ரா ஸ்பைடர்மேன் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற எம்ஜே அது. அதேமாரி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து இல்ல நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து எப்படியாவது அவளுக்கு ஞாபகம் வந்துடாதா அப்படின்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற நம்ம பீட்டர் பார்க்கரு இப்படியே போயிட்டுருக்கு. அந்த கன்றாவே வேணாம். அதை எடுத்துக்கிட்டாலே இந்த மார்வல் பயல்கள்ட்டே தான் நம்மள்ட்ட பிடிக்காது. நம்ம புத்தியே தான். இந்த லவ்னு வந்துட்டாலே வச்சு செஞ்சு விட்றோம் யாராக இருந்தாலும். ஸ்பைடர்மேனுக்குன்னு கொடுத்து வச்சதா தான் போல இருக்குது. சரி விடுங்க, இந்த யூனிவர்ஸில் ஏதாவது கன்று கிடைக்கும் பார்த்துப்போம் நம்ம ஆள். அப்படியே போனால் நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆளுங்க அந்த கருப்பு கலர் கண்ணில் தான் ஏதோ ஒரு கன்றாவியாக ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை வந்து துரத்தி துரத்தி இம்சை கட்டிகிட்டு இருக்கு. ஒருத்தன் உடம்புக்குள்ளே போய் நம்ம ஸ்பைடர்மேனை வந்து பார்த்து ஏய் பீட்டர் நல்லா ஏய் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாரி கேட்டுட்டு போகிற மாதிரி அந்த சினியும் அந்த ட்ரெயிலில் வந்து காட்டியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திட்டம் அந்த குரங்கு குட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் என்ன ட்ரெய்லரில் அடி நாங்கள் ஆடுவோம் பாருங்கள் ஒரு டான்ஸுன்னு மார்வலோட பீக் டயத்தை கொண்டு வரத்துக்கு ஓஜிஸ் பேக்கடி அப்படிங்கிற மாரி நம்ம ஆள் ஹல்க்கு தக்காளி தலைவன் ஹல்க்கு வந்து வெளில வரவோட தான் அந்த காம ரேடியேஷனே கையில் போட்டிருப்பான். அது ஸ்பைடர்மேன் கையில் இருக்க மாரி ட்ரெயிலர் காட்டியிருப்பாங்க. பார்த்தா அந்த பக்கத்து ஒக்காளி ஓஜிஸ் பேக்கடி அந்த மாரி நம்ம தலைவன் ஹல்க்கு வந்து வெளில வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் அடே நில்றா அப்படிங்கிற மாரி குண்டு பையில நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். தலைவன் அந்த ஹேண்டில் ஒரு ஸ்லாப் வைப்பான் பாருங்க, அந்த சோனிக் வேவ்ஸ் வந்து தலைவன் ஸ்பைடர்மேனே பிச்சுட்டு போடுவான். இது பார்த்தாக்க நம்ம ஹல்க்கு வெளில வந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு பங்காளி ஒன்று இந்த மாரி பார்த்து அப்படிங்கிற மாரி தேனோஸ்ட் அடி வாங்கினதுக்கப்புறம் ஒன்று பார்த்தது. சரி விடுங்க, அதை ஞாபகப்படுத்த வேணாம். நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது. தேனோஸ் அடியை மட்டும் கொஞ்சம் தனியாக ஒத்தி வச்சுருவோம். அப்படியே பார்த்தா ஒரே சந்தோஷம் எனக்கு அப்படியே ட்ரெயிலரில். ஆஹா, ஹல்கை காட்டிட்டாங்க, ஹல்க் விசஸ் ஸ்பைடர்மேன் நடக்கும்போது அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தா கடைசி சீன்லேயே நம்ம ஹல்க்கு பறந்துட்டு இருக்காப்புல கத்திக்கிட்டு அப்படியே வெப்புலாம் வந்து அப்படியே ஹல்க்கு சுற்றி இருந்து கடைசி பில்டிங்கை உடச்சிக்கிட்டு வரண்டியே அப்படிங்கிற மாரி ஒரு ஜம்ப் ஒன்று போட்டிருப்பாரு. நம்ம ஸ்பைடர்மேனு குதிச்சிருப்பாப்புல. கடைசியாக அந்த லாஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கடைசியில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கங்க, நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்களை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிற சீன்லாம் காட்டியிருப்பாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு மார்வல் ஃபேன்ஸ் இன்க்ளூடட் மீ ரெடியாக இருங்க. ஏன்னா மார்வலோட பீக் டைம் இஸ் கம்மிங். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த சப்ஸ்கிரைபு ஃபாலோங்கிற விஷயம் லைட்டாக அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த லைக் கூட ஓரமாக இருக்கும், லைட்டாக தட்டி விடலாம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பைடர்மேனை பிடிச்சிருந்தாலும் சரி, நம்ம அமிதாப் மாமாவாக இருக்கிற ஹல்கை பிடிச்சிருந்தாலும் சரி, அது பத்தாக்கு நம்ம எம்ஜேவை பிடிச்சிருந்தாலும் இல்லை வேணாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட ஆன்ட்டியை பிடிச்சிருந்தாலும் சரி, கமெண்டில் சொல்லிடலாம்.